பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். டாக்டர்ஸ் இந்த காரியத்தில் இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் இல்லைன்ட்டாங்க. என்னுடைய டைரக்டர், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டப்பா, இதுக்கு மேலே எனக்கு எப்படி உதவி செய்யுதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லா இடத்திலும் கதவுகள் அடைக்கப்பட்ட போல இருக்குதுல்ல. இன்றைக்கும் லூக்கா 1:37 உங்களுக்காக ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிற, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மரியாளை தேவதூதன் சந்திக்கிறார். இயேசுனுடைய வயிற்றில் உருவாக போறார். உடைய கர்ப்பத்தில் இயேசுவை பெற்றெடுக்க போறேன்னு சொல்லி அது தேவதூதன் சொல்லுகிற பொழுது, இது எப்படி ஆகும், புருஷனை அறியனே என்று சொல்லுகிற பொழுது, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலாடும் என்று சொல்லி கடைசியாய் முடிக்கிற பொழுது தேவதூதன் சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். இன்றைக்கும் நீங்கள் சந்திக்கிற எப்பேற்பட்ட சவாலா இருந்தாலும், எப்பேற்பட்ட போராட்டமா இருந்தாலும், இதுல இயற்கையா எனக்கு ஒரு விடுதலை வருவது ரொம்ப கஷ்டம், யாருமே எனக்கு உதவி செய்ய முடியாது, கர்த்தர் இறங்கினால் தான் உண்டு, தேவனுடைய கிருபை கடந்து வந்தால் தான் உண்டு, ஆண்டவர் இதுல தன்னுடைய கரத்தை நீட்டினால் தான் உண்டு என்று இருக்கிற இந்த சூழ்நிலையில இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வருகிற, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக பார்க்கிற சாத்தியமே இல்லை. நோ பாசிபிலிட்டி. எல்லா சத்தம் சொல்லுகிறது, இட் இஸ் இம்பாசிபிள் ஃபார் யூ. நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஜீசஸ். ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. லூக்கா 1:37 ஒரே ஒரு வசனத்தை பிடித்து உங்க காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். Nothing is impossible for God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். லூக்கா 1:37 படி எனக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுப்பார், குழந்தையை பெற்றெடுக்கும்படியான கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார். மெடிக்கல் ரிசல்ட் சொல்லுகிற, டாக்டர் சொல்லுகிற எல்லா காரியத்துக்கு மேல தேவனுடைய கரம் எனக்காய் கடந்து வரும். கர்த்தர் முன்குறித்த அந்த லக்கை எட்ட போற என் வேலை இடத்துல என் உயரம் இவ்வளவுதான், இதற்கு மேல முடியாதுன்ட்டாங்க. இந்த இடத்துல சொல்லிட்டாங்க, இதற்கு மேல உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுக்க முடியாது, இதற்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த வேலை இடத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் இல்ல, உங்களை உயர்த்த முடியாதுன்னு சொன்னாங்களோ, அன்பு மகனே மகளே, உங்களுக்காய் சொல்லுகிறேன், உங்களுக்கென்று கர்த்தர் ஆயத்தப்படுத்தின இடத்துல அற்புதமாய் தேவன் உங்களை உயர்த்த போறார். பாஸ்டர், எனக்கு அப்படிப்பட்ட உயர்வு வருமா, மேலான நிலைக்கு வருவேனா? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் உயர்த்துவார். இன்றைக்கு இயற்கையாய் உங்க கண்கள் பார்க்கிறபடி உங்களுக்கு சேர வேண்டிய நன்மை, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய காரியம் எனக்கு கிடைக்கல, எல்லாம் கை விட்டுட்டாங்க. எனக்கு கிடைச்சிருக்கணும், இந்த நேரத்தில் எனக்கு கிடைச்சிருக்கணும், இந்த நேரத்தில் திருமணம் ஆகிருக்கணும், திருமணம் ஆகல, எவ்வளவோ முயற்சி செஞ்சிட்டோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இவ்வளவு நாட்கள் கால தாமதமானது, இவ்வளவு நாட்கள் காத்திருந்ததற்கு என் ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுப்பார். மகளே, நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இழக பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். ஆண்டவர் விசேஷித்த அற்புதம் உங்களுக்கு பண்ண போறார். நீங்க சொல்ல போறீங்க, என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி லூக்கா 1:37 அறிக்கை செய்த கர்த்தரை வாழ்க்கையில் அற்புதத்தை செய்திருக்கார். எந்தெந்த இடத்துல இம்பாசிபிள் சொல்றாங்களோ, எந்தெந்த இடத்துல நீங்க ட்ரை பண்ணி வேஸ்ட், எல்லாமே முடிஞ்சுன்னு சொல்றாங்களோ, சில இடத்துல அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆயிருச்சு, சில இடத்துல அப்ரூவல் ப்ராசஸே க்ளோஸ் ஆயிருச்சு, நான் சொல்லுகிற இந்த வசனத்தை மட்டும் வச்சு தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு நீங்க இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களால் உபவாசம் எடுக்க முடியறவளா இருந்தால் 21 நாள் உபவாசம் எடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த 21 நாள் முடியறதுக்குள்ள தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்கிற வார்த்தைக்கு ஆதாரமாய், அற்புதமாய், அதிசயமாய் என் தேவன் உங்க குடும்பத்துல, உங்க வேலையில, உங்க சரீரத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அற்புதத்தை செய்கிற அந்த அதிசய நாயகருடைய ஒத்தாசையோடு சொல்லுகிற, மக்கள், மனிதர்கள் முடியாது என்று சொன்னது, நிறுவனங்கள் முடியாது என்று சொன்னது, டாக்டர்ஸ் முடியாது என்று சொன்ன பெரிய காரியங்களை, கூடாத காரியங்களை என் தேவன் உங்களுக்காய் செய்கிறார். உங்களை மகிழ்ச்சியால் இடை கட்டுகிறார். கர்த்தருடைய கரம் உங்களோடு இருக்கிறது. தேவனை துதியுங்க, சந்தோஷமா இருங்க. God bless you.